பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கோடான் கோடி நமஸ்காரம். வருகிற 25ஆம் தேதி பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷமான நாள். எல்லா கோவில்கள்லயுமே பங்குனி உத்திரம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. முருகன் கோவில், சிவன் கோவில், பெருமாள் கோவில். பெருமாள் கோவில்ல வருஷத்துக்கு ஒரு தடவை தனி கோவில் தாயாரும் பெருமாளும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள் பங்குனி உத்திரம். ஸ்ரீரங்கத்துல பங்குனி உத்திரம் சேர்த்தி சேவைன்னு ரொம்ப கிராண்டா பண்ணுவாங்க. சரி, இந்த பங்குனி உத்திரத்துக்கு என்ன பண்ணலாம், என்ன பரிகாரம் பண்ணலாம், நமக்கு என்ன நடக்கும், அதை பத்தி தான் சொல்ல போறேன். உங்க வீட்டுல கல்யாணம் ஆகாம குழந்தை இருக்காங்க இல்லையா பசங்க, ரொம்ப நாளா ட்ரை பண்றேன், நான் என்னென்னவோ பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டேன், ஆனாலும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது, எவ்வளவு பரிகாரம் பண்ணாலும் கல்யாணம் ஆல, என்னென்னவோ பண்ணிட்டேன், அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆஸ்பிஷியஸ் டே, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பங்குனி உத்திரத்தை அன்னைக்குதான். பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கிற நாள் பங்குனி உத்திரம். சாயங்காலம் தான் விசேஷம். காலையில எல்லா கோவில்லையுமே அபிஷேகம் நடக்கும். முடிஞ்சா அந்த அபிஷேகத்துக்கு பால், தயிர், தேன், பழம் வாங்கி கொடுங்க. அதுக்கு அடுத்தது இல்லையா என்னால அபிஷேகம் போக முடியாது, கவலைப்படாதீங்க. சாயங்காலம் போய் ஒரு கோவிலையும், முருகன் கோவிலையும் சரி, சிவன் கோவிலும் சரி, பெருமாள் கோவிலும் சரி, நீங்கள் கல்யாணம் ஆகல, என் குழந்தைகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், கல்யாண தடை நீங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம். பச்சரிசி 1 கிலோ, 1 கிலோ பாசிப்பருப்பு, 1 கிலோ வெல்லம், இதை வாங்கி பங்குனி உத்திர தண்ணிக்கு கொண்டு போய் அந்த கோவில்ல கொடுக்க கல்யாண தடை நீங்கும். அதுக்கு அடுத்தது குழந்தை பாக்கியம். குழந்தை கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, டாக்டர்கிட்ட எல்லாம் ட்ரீட்மெண்ட் போறோம், குழந்தை கிடைக்கல, அந்த குழந்தைக்காக நான் தவம் இருக்கேன், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் பங்குனி உத்திரத்துக்குன்னா, தாயாருடைய மனசிறங்கினால், பெருமாளுடைய மனசிறங்கினால், இருவருடைய அனுகிரகம் சேர்ந்தால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். சந்தான பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த சந்தான பிராப்தி கிடைக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடியது பாலும் நாட்டு சர்க்கரையும். 1 லிட்டர் பால், 1 கிலோ நாட்டு சர்க்கரை, இரண்டும் குழந்தை பாக்கியத்துக்காக கொண்டு போய் பெருமாள் கோயிலோ, முருகன் கோயிலோ, சிவன் கோயிலோ, எந்த கோவில்லையோ நீங்க கொண்டு போய் கொடுக்கணும். 2. அடுத்தது தொழில் அபிவிருத்தி. தொழில், வேலைக்கு போனாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, என்னோட வேலை நல்லா இருக்கணும், மாச சம்பளம் நல்லா வரணும், இன்கிரிமெண்ட் நல்லா இருக்கணும், நான் ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்றேன், ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாம் செய்யக்கூடியது என்ன அப்படின்னாக்க, பானகத்துக்காக, பானகம் செய்வாங்கல்ல, அந்த பானகத்துக்காக நீங்கள் வெல்லம், ஏலக்காய், சுக்குப்பொடி, எலும்புச்சம்பழம் 4 வாங்கி கொடுக்கணும். தொழில் அபிவிருத்திக்கு. நெட்டுங்களா? இது 3 முடிச்சாச்சு. 1 கல்யாணத்துக்கு, குழந்தை பாக்கியத்துக்கு, தொழில் அபிவிருத்தி, வேலைக்கு. வியாதி எனக்கு இருக்கு, தீராத வியாதி இருக்கு, எவ்வளவுதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாச்சு, அந்த வியாதி தீரவே மாட்டேங்குதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் சந்தனமும் மஞ்சளும், நல்லா நோட் பண்ணிக்கங்க, சந்தனமும் மஞ்சளும், 1 கிலோ சந்தனம், 1 கிலோ மஞ்சள், 2ஐயும் வாங்கி அந்த கோவில்ல கொண்டு போய் கொடுத்து வர கொஞ்சம் கொஞ்சமாக வியாதிகள் களையப்படும். பெருமாளுடைய அனுகிரகம் இருந்தா எல்லாமே நடக்கும். வியாதி எல்லாம் முடிஞ்செடுத்து. அடுத்தது மனபாரம், மனக்கவலை. ரொம்ப சந்தோஷமே இல்லைங்க, ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு பாரம் மனசுல தங்கிருச்சு, சந்தோஷமே இல்லை எனக்கு அப்படிங்கிறவங்கெல்லாம் பெருமாளுக்கு தாயாருக்கும் சேர்த்தியில இருக்கிறதுனால 1 முழம் மல்லிகைப்பூ இவங்க என்ன பண்ணும், போயிட்டு 1 முழம் மல்லிகைப்பூ வாங்கி பெருமாளுக்கும் தாயாருக்கும் கொடுத்து வர, சேர்த்தி அன்னைக்கு, அதாவது 25ஆம் தேதி ஈவினிங், இதெல்லாம் சொல்றேன், கொடுத்து வர மனபாரம், மனக்கவலைகள்லாம் போயிடும், சந்தோஷங்கள் நிலைச்சிருக்கும். இது கண்டினியூவா நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். இது பங்குனி உத்திரத்துக்கு மட்டும்தான் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். ஏன்னா பங்குனி உத்திரத்துல தனி கோயில் தாயார், பெருமாள் கோயில்ல சொல்றேன், முருகன் கோயில்ல கல்யாண உற்சவம் நடத்துவாங்க. அந்த கல்யாண உற்சவத்துல கலந்துண்டு என்ன பண்ணணும்னா, அந்த கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் உங்களால முடிஞ்ச காணிக்கைய தட்டுல போடணும் முருகன் கோவில்ல, ரைட்டுங்களா? அடுத்தது சிவன் கோவில்லையும் அதே மாதிரிதான்
கல்யாண உற்சவம் நடக்கும் பொழுது நீங்கள் உங்களால முடிந்த பொருள் வாங்கி கொடுத்து தட்டுல காசு போடணும். பெருமாள் கோவில்ல சந்தனமும் மஞ்சளும் வாங்கி கொடுக்கணும். சந்தனமும் மஞ்சளும் வாங்கி கொடுத்து தட்சணை சேர்க்கணும். இதுதான். எந்த ஒரு பரிகாரம் பண்ணாலும் தட்சணை சேர்க்காம வரவே கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்சணை போடாம, அதாவது ஒரு பெருமாள் கோவில்ல போய் சாமி கும்பிட்டோம்னா நிச்சயமா தட்சணை போடணும். எந்த கோவில்லையுமே சரி, தட்சணை போடாம வரவே கூடாது. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பங்குனி உத்திரம் நல்லா கரெக்டா செஞ்சீங்கன்னா கல்யாணத்தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் வரும், தொழில் அபிவிருத்தியாகும், வேலைக்கு போறவங்களுக்கு நல்லது நடக்கும். சரி, கடன் பட்டிருக்கேன், அந்த கடனை அடைக்கணும், எனக்கு அந்த கடனை அடைக்கணும்னு ஆசை, நான் என்ன பண்றது? இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு எனக்கு ஏதாவது இருக்கா? எந்த கோவில் போனாலும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு கடன் அடைக்கணும்னு யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் 101 ரூபாய் காயினா கிடைச்சா பெஸ்ட், காயினா இல்லைன்னா 100 ரூபாயும் 1 ரூபாயும் அங்க இருக்கிற தட்டுல கொண்டு போய் சேர்த்துட்டு பெருமாளை நல்லா வேண்டிட்டு 101 ரூபாய் நான் காணிக்கையா செலுத்திட்டேன், இந்த கடனெல்லாம் எனக்கு அடைச்சு கொடு கடவுளேங்கிற பிரார்த்தனையை செஞ்சுட்டு வாங்கோ. ரொம்ப நல்லா இருப்பீங்க, சுபீக்ஷமா இருப்பீங்க. செய்யறீங்களா? செய்யுங்க. ரொம்ப நல்லா இருக்கணும். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே ஒவ்வொரு விஷயங்களை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அருமையான வாழ்க்கை வாழுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. பங்குனி உத்திரத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் இதுதான். செய்யுங்க, சந்தோஷமா இருப்பீங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.